தொடர்ந்து ஃபேஞ்சல் புயல் கடலூரில் ஏற்படுத்திய பாதிப்புகள் குறித்து பார்க்கலாம். செய்தியாளர் ஸ்ரீதர் அங்கிருந்து இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், நீங்க கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து கடலூர்ல என்ன சூழல் அப்படின்றத பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க. நேற்று அங்க கனமழை இருந்தது, தொடர்ந்து அது அதீத கனமழையாக தொடர்ந்து கொண்டிருந்தது. ஃபேஞ்சல் புயலால் அதிகம் பாதிக்கப்பட்ட இடங்களில் மாவட்டங்களில் கடலூரும் ஒன்று. தற்போது கடலூர்ல நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்க மழையினுடைய பாதிப்பு என்னவாக இருக்கு? இந்த புயல் இன்னும் கரையை கடக்கவில்லை. இந்த புயலின் தாக்கம் இன்னும் தொடர்கிறதுதான். இதெல்லாம் நாம் பதிவு செய்ய திட்டமிட்டிருக்கிறோம். குறிப்பாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சி என்பது கடலூரிலிருந்து திருவனந்தபுரம் செல்லும் பிரதான சாலை. இந்த வழியாகத்தான் பண்ருட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு செல்ல வேண்டும். நாம் நின்று கொண்டிருக்கும் இந்த இடம் என்பது பிரதான சாலையான KN பேட்டை. இந்த KN பேட்டை சுற்று வட்டாரம் முழுவதுமாக தற்போது தண்ணீர் சூழ்ந்து விட்டது. நூற்றுக்கணக்கான வீடுகளுக்குள் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கும் பெரும்பாலான குடும்பங்கள் குடிசையில் தான் இன்னும் வசிக்கிறார்கள். அந்த பகுதியில் தான் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதி மட்டுமல்லாமல் கங்கனாங்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தற்போது நீர் சூழ்ந்த காரணத்தினால் மக்கள் பெரும் சிரமத்திற்குள்ளாகப்பட்டார்கள். புயல் கரையை கடந்துவிட்டது என்று கூறினாலும் நிச்சயமாக கறக்கவில்லை என்பதுதான் நம்ம ஆதாரப்பூர்வமாக தற்போது நம்ம பதிவு செய்திருக்கிறோம். நேற்று வரை காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழை தற்போது கடலூருக்கு திரும்பிவிட்டது. அந்த மழையை கொண்டு வந்து புயல் இங்கு கொட்டி தீர்க்கிறது. அந்த அளவுக்கு மழையின் தாக்கம் கடலூர் மாவட்டம் முழுவதும் மட்டுமல்லாமல் கடலூரை ஒட்டியுள்ள பகுதியில் தான் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக புதுச்சேரியை ஒட்டியுள்ள கடலூர், நெல்லிக்குப்பம் இந்த பகுதியில் தான் இந்த அளவுக்கு கனமழையை கொட்டி தீர்க்கிறது. நேற்று காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் மழை கொடுக்கப்பட்ட இந்த புயல் தற்போது அதி கனமழையை கடலூருக்கு கொடுத்திருக்கிறது என்று சொல்லலாம். இந்த பகுதியில் செல்லும் 2 சக்கர வாகனங்கள் அனைத்துமே தள்ளி கொண்டுதான் செல்ல வேண்டும். காரணம், இவர்கள் தெரியாத அனைவரும் வந்து சிக்கிக் கொண்ட காரணத்தினால் இந்த வழியாக செல்பவர்கள் பெரும் சிரமத்திற்குள்ளாக்கப்படுகிறார்கள். காவல்துறை ஆங்காங்கே நிறுத்தி அவர்களை வந்து போக வேண்டாம் சொன்னாலும் நாங்கள் எப்படியாவது போய்விடுவோம் என்று சென்று தற்போது சிக்கி தவிக்கும் நிலையைதான் நம்மளால் பார்க்க முடிகிறது. கடலூரை பொறுத்தவரைக்கும் 20 சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழை பதிவாகியுள்ளது. அது மட்டுமில்லாமல் பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை அரசு செய்ய திட்டமிட்டாலும் இதுபோல் புயல் சமயத்தில் புயலை எதிர்கொள்ளவோ மழையை எதிர்கொள்ளவோ முடியாது என்பதற்கு இது ஒரு ஆதாரம். குறிப்பாக இயற்கைக்கு முன்னால் நாம் சாதாரணம் என்பதுதான் இது நம் முன்னெடுக்கிறது. இயற்கை நினைத்தால் எது வேணாலும் செய்யும். எவ்வளவுதான் முன்னெச்சரிக்கையாக இருந்தாலும் இதுபோல் மழையை கொட்டி தீர்த்தால் எதுவுமே செய்ய முடியாத நிலைதான் நாம் பார்க்க முடிகிறது. இது மட்டுமில்லாமல் புதிய தலைமுறை தொடர்ந்து பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது. புயல் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. அது மட்டுமில்லாமல் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. தேவையான பொருட்கள் மற்றும் தேவையான பாதுகாப்பான இடங்கள் இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டிருந்தோம். இதன் காரணமாகத்தான் இந்த பகுதியில் கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரும் பாதிப்பிலிருந்து மக்களை வந்து காப்பாற்ற முடியுது. இங்கே ஆமா நீங்க சொல்லுங்க, என்ன சொல்ல வரீங்க? எந்த முகாமும் கிடையாது. எந்த ஓட்டு வாங்குறதோட சரி யாரும் வந்து இன்னும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஊடு பூரா தண்ணி நிற்குது. நாங்க என்ன பண்றது? சாப்பாடுக்கே வழி இல்ல. ஆனா சொன்னாங்கல்ல ஏற்கனவே உங்களுக்கு பாதுகாப்பான இடத்துல தங்க வைக்கிறோம், உங்களை பள்ளிக்கூடத்தில் தங்கலாம் சொன்னாங்க. யாரும் வரல. இது வரைக்கும் வயசு நாங்க தண்ணில தான் நிக்கிறோம். தண்ணில தான் நிக்கிறோம். இது வரைக்கும் யாரும் வரல, யாரும் போல, யாரும் வந்து இன்னும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஓட்டு வாங்க மட்டும் வராங்க லைன் கணக்குன்னு. இப்ப நீங்க எந்த பகுதியில வசிக்கிறீங்க? எங்க வீடு இருக்குது? மணிநகர் KN பேட்டையில தான் இருக்கு. வீடுலாம் தண்ணி போயிடுச்சா? ஆமா, தண்ணி உள்ள பூந்து துணி எல்லாம் நனைஞ்சு போயிடுச்சு. பசங்க பால் பாட்டு கூட வாங்கல. சைக்கிள்ல தண்ணி நடந்து போறோம். என்ன பண்றது? குறிப்பாக இந்த பெண் சொல்வது போல்தான் இந்த பகுதி முழுவதுமாக தண்ணீர் தேங்கி நிற்கிறது மட்டுமல்லாமல் வெள்ளமாக செல்லும் காட்சியை நம்மளால் பார்க்க முடியுது. இது ஆறோ குளமோ அல்ல, மிகப்பெரிய ஒரு பிரதான சாலை. கடலூரிலிருந்து திருவனந்தபுரம் வழியாக செல்லும் இந்த பிரதான சாலை முழுவதுமாக தற்போது தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடினால் வீடுகள் தான் எப்படி இருக்கும் என்பதுதான் இது ஒரு சாட்சி. புயல் இன்னும் கரையை கடக்கவில்லை. அதற்கான ஆதாரம் தான் இது. புயல் கரையை கடந்தால் மழை விட்டுவிடும் என்று ஒரு தகவல் இருக்கிறது. ஆனால் புயல் கரையை கடக்காத காரணத்தினால் புயல் இங்கே மையம் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த புயல் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று வருகிறது கூட என்று சொல்லலாம். ஏற்கனவே காஞ்சிபுரத்தை ஒட்டி இருந்தது. அதன் பிறகு செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி மாநிலத்தை சின்னாபின்னமாகிவிட்ட புயல் தற்போது கடலூரை வந்து ஒரு பதம் பார்க்கிறது. கடலூர் மாவட்டத்திற்கு எந்த ஆண்டும் எந்த புயல் வந்தாலும் பார்க்காமல் செல்லாததற்கு இது ஒரு காரணம். கடலூரை பார்க்க தற்போது புயல் இங்கு மையம் கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில் பார்க்கலாம், வீடுகள் எல்லாம் தண்ணீர் சூழ்ந்த காட்சி நம்மளால் பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்தமாக இந்த பகுதி மக்கள் பெரும் சிரமத்திற்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்களை வந்து யாரும் பார்க்கவில்லை என்று சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு வேதனையான பகுதியாகத்தான் இந்த பகுதி இருக்கிறது. இப்படிதான் கடலூர் மாவட்டம் மட்டுமல்லாமல் கடலூரை சுற்றியுள்ள பகுதி அனைத்துமே தற்போது கனமழையாக பெய்து வரும் காரணத்தினால் புயல் தாக்கம் கடலூரில் மையம் கொண்டிருக்கிறது. புயலும் கடலூரில் தான் மையம் கொண்டிருக்கிறது.
புயல் அதிகாரப்பூர்வமாக கரையை கடந்திருந்தாலும் கூட அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டு உள்ள இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் பிற பகுதிகளுக்கும் மழையை கொடுத்து கொண்டிருக்கும். அந்த மேகக்கூட்டங்கள் முழுவதுமாக விலகும் வரை அது மழையை கொடுத்து கொண்டிருக்கும். அந்த வகையில கடலூர்ல கனமழை கொட்டி இருக்கிறது. இன்னும் அங்க மழை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. ஒருவேளை நிவாரணப் பணிகளிலோ மீட்பு பணிகளிலோ ஈடுபடலாம் என்றாலும் அது மழை நின்றதுக்கு பிறகுதான் பண்ண முடியும் அப்படின்றதையும் புரிந்து கொள்ள முடிகிறது. ஸ்ரீதர், தற்போது தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருப்பதனால பிரதான சாலைகளே ஏரி போல காட்சியளிக்கிறது. இன்னும் குடியிருப்பு பகுதிகளுக்குள் நிலை எவ்வாறு இருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்க்க முடியல. நம்ம தொடர்ந்து வரும் செய்திகளையும் அது குறித்து பார்க்கலாம். மக்கள் எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய கள விவரங்களுக்கு நன்றி. உங்களுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்து கொள்ளுங்கள் ஸ்ரீதர். பெஞ்சன் புயலின் தாக்கம் மற்றும் அது தொடர்பான செய்திகள், மேலும் மழை நிலவரம் குறித்த பாதிப்புகளை தொடர்ந்து புதிய தலைமுறை வழங்கி வந்தது. தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.